எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ இந்த பாடத்துலேருந்து அடிக்கடி கேள்வியெல்லாம் வரும். ஸோ இந்த பாடம் எப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஸோ எல்லாத்துக்குமே இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ பாடத்துடைய தலைப்பு என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஸ்பீடு ரிவிஷன்லனா ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அரசியலமைப்பு வரலாறு எப்படி இருந்துச்சுன்றதை ஸோ இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்பீடு ரிவிஷன். அது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸ்பீடு ரிவிஷனில் பார்க்கலாம். இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த அரசியல் தாக்கம் ஏற்பட காரணமான போர்கள் வந்து மொத்தம் 2 போர் இருக்கு. ஸோ என்னென்ன போர்னா பிளாசி போர், அப்புறம் பக்சார் போர். இந்த 2 போர் வந்து ரொம்ப முக்கியமானது இது. இந்த போரில் இவங்க வெற்றி பெறுவது மூலமாக தான் அவங்க வந்து அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க பிற்காலத்தில். அதை பற்றி பார்க்கலாம். பிளாசி போர் எப்போ நடக்குன்னா 1757, பக்சார் போர் 1764. இந்த 2 காலத்தில் நடக்குது. இது மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் வளர்றாங்க எப்படின்னு பார்ப்போம். வங்காளத்தில் நடந்த போர்கள் மொத்தம் 2 போர்கள். இது கேள்வி கேட்பாங்க. பிளாசி போர் 1, பக்சார் போர் 1 ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த பிளாசி போர் எப்போ நடந்தது அப்படிங்கும்போது வங்காளத்தில் 1757 நடந்துச்சு. அடுத்தது பக்சார் போர். ஸோ பக்சார் போர் நடந்த ஆண்டு 1765 நடந்துச்சு. இந்த போர் வந்து எப்போ முடிவுக்கு வரும்னா அலகாபாத்துடைய உடன்படிக்கை மூலம் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தது. சரியா? இது ரொம்ப முக்கியமானது இது. அப்புறம் இந்த போர் இவங்க வெற்றி பெறுவது மூலமா ஆங்கிலேயர் வந்து திவானி உரிமை வந்து பெறுறாங்க. ஸோ திவானி உரிமை பெறுவது மூலமா வந்து சில இடத்துல வந்து வரிகளை வசூலிக்க உரிமை பெறுறாங்க. எந்தெந்த இடத்துல வரி வசூலிக்கிறாங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா. ஸோ இந்த 3 இடத்துல இவங்க வந்து வசூலிக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்திய அரசமைப்புடைய வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு எப்படி வளர்ந்துச்சு அப்படின் போது 2 பிரிவுகளை பிரிக்கலாம். ஒன்று வந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக பிரிக்கலாம். ஸோ அதோடைய காலகட்டம் வந்து 1773 1858 வரைக்கும். அடுத்தது 2வது வந்து பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிக்கலாம். அதனுடைய காலகட்டம் எப்படின்னா 1858 1947 வரைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம முதல்ல 2 காலகட்டத்தை பார்த்துட்டோம். ஸோ இதுல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்னதை ஸோ 1 by 1 பார்க்க போறோம். ஸோ முதல்ல இவங்க கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் வந்து ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிட்டிந்திய சட்டம் இருக்கு. ஸோ பிட்டிந்திய சட்டம் 1784. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணிக்கோங்க, தேர்வுக்கு கேட்பாங்க. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்டிந்திய சட்டம் 1784, அப்புறம் இந்திய சாசன சட்டம் பட்டய சட்டம் சொல்லுவாங்க 1793, அப்புறம் இந்திய சாசன பட்டய சட்டம் 1813, அப்புறம் இந்திய சாசன பட்டய சட்டம் 1833, அப்புறம் 1853. இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர்லாம் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில நேரடியாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பின்னாடி பார்க்கலாம். எப்படின்னா 1858 1947 வரை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை பார்க்க போறோம். இதுல இந்திய அரசாங்க சட்டம் எப்போனா 1858 கொண்டு வராங்க. எப்படின்னா பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சியில கொண்டு வராங்க. அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1861, அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892, அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம் 1909, அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1919. இதெல்லாம் அப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935, அப்புறம் இந்திய சுதந்திர சட்டம் 1947. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போனா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இப்போ பார்த்தோம், இயரை பார்த்தோம். அதுல ஒன்னொன்னா விளக்கமா பார்க்க போறோம். ஸோ அப்போ இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஒழுங்குமுறை சட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஒழுங்குமுறை சட்டம் முதல்ல 1773 இதை ஏற்றுறாங்க. அதை பார்க்கலாம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்திய முதல் சட்டம். ஸோ இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்திய முதல் சட்டம் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் தான். இது எந்த ஆண்டு இதை ஏற்றுறாங்கன்னா 1773 ஏற்றுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. நார்த் புறத்துல கொண்டு வந்தாரு. அப்புறம் இந்திய அரசமைப்புடைய ஒரு முதல் படி அப்படின்வாங்க, இல்லைன்னா ஒரு அடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். இதுதான். ஸோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 இருக்குல்ல, இதை வந்து எப்போ வந்து திருத்தம் செய்யறாங்கன்னா திருப்பி திருத்தம் செய்யறாங்க 1781 அதை வந்து திருத்தம் செய்யறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த சட்டம். அதாவது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மொத்தம் 3 பிரிவுகளை சீர்திருத்தம் கொண்டு வராங்க. என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது வணிகத்துறையில சீர்திருத்தம் கொண்டு வராங்க, நிர்வாகத்துறையில சீர்திருத்தம் கொண்டு வராங்க, அப்புறம் நீதித்துறையில கொண்டு வராங்க. இந்த 3த்துலயுமே இவங்க கொண்டு வராங்க. அப்புறம் முதல்ல நம்ம இப்போ இந்த வணிகத்துறையில அதாவது வணிகத்துறையில வந்து இயக்குனர் குழுன்னு இருக்கு. அது மொத்தம் 24 பேர் இருப்பாங்க. அப்புறம் நிர்வாகத்துறையில வந்து
கர்னல் ஜெனரல் இருக்காங்களோ அவங்க உட்பட மொத்தம் 4 பேர், 4 + 1 5 பேர் மொத்தம். அப்புறம் நீதித்துறையில வந்து ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 நீதிபதிகள், மொத்தம் 4 நீதிபதிகள் வந்து இந்த நீதித்துறையில் இருப்பாங்க. இதை வந்து சீர்திருத்தமாக இவங்க கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முதல்ல நிர்வாக குழுவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிர்வாக குழுவில் இந்த கவர்னர் ஜெனரல் அவருடைய தலைமை வந்து கவர்னராக நியமனம் செய்கிறாங்க. அதாவது வங்காளத்துடைய கவர்னர், வங்காளத்துடைய கவர்னர் தலைமை கவர்னராக நியமனம் செய்கிறாங்க. ஸோ வங்காளத்துடைய கவர்னரு தலைமை கவர்னரை நியமனம் செய்கிறாங்க. எங்க கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இந்த இடத்துலலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வங்காளத்துடைய கவர்னர் ஏன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்று அழைக்கப்படுறாங்க. ஸோ வங்காளத்துடைய கவர்னர் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு போது கேள்வி கேட்பாங்க. ஸோ வங்காளத்தின் கவர்னர் என்னவா அழைக்கிறாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்புறம் ஸோ வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல் கேள்வி கேட்பாங்க. ஸோ வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, அவர் தான் வந்து வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜெனரல். அடுத்தது கவர்னர் ஜெனரலுக்கு உதவக்கூடிய மொத்தம் 4 உறுப்பினருக்கு வந்து நிர்வாக குழு நியமிக்கிறாங்க. அப்புறம் தலைமை ஆளுநருடைய பதவி காலத்தை பார்க்கலாம். மொத்தம் 6 ஆண்டுகள். தலைமை ஆளுநருடைய பதவி காலம் மொத்தம் 6 ஆண்டுகள். அப்புறம் இவங்க இந்த தலைமை ஆளுநரை வந்து மறுநியமனம் செய்யலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தலைமை ஆளுநரை மறுநியமனம் செய்யலாம், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த கையூட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த லஞ்செல்லாம் வாங்கக்கூடாது, அதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இவங்களுக்கு. அப்புறம் தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்கள், இந்த தலைமை ஆளுநருக்கெல்லாம் இவருக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு பம்பாயி, மദ്രാஸ் ஆளுநர்கள், இந்த 2 ஆளுநர்கள் தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இயக்குநர் குழு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயக்குநர் குழுவில் கம்பெனியுடைய வணிகம் வந்து இயக்குநர் குழு கட்டுப்பாட்டில் வந்துச்சு. ஸோ இந்த இயக்குநர் குழுவில் தான் ஸோ கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இந்த இயக்குநருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. அடுத்து உறுப்பினருடைய பதவி காலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயக்குநர்களுடைய உறுப்பினருடைய பதவி காலம் 1லேருந்து 4 ஆண்டுகளை உயர்த்துறாங்க. ஸோ 4 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வரவு செலவு கணக்கில் அறிக்கை செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீதித்துறையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீதித்துறை அப்படின் போது இவங்க ரொம்ப முக்கியமாக கொண்டு வரப்பட்டது உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வராங்க. கல்கத்தாவில் 1774 அமைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் 1774 அமைக்கப்பட்டாங்க. அப்புறம் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சர் எலிஜா எம்பே, இவர் தான் வந்து முதல் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சர் எலிஜா எம்பே இவங்க. அதுக்கப்புறம் 3 இணை நீதிபதிகளை இருக்காங்க. யார் யாரும்போது சேம்பர்ஸ், லேமஸ்டர், ஹைடி, இந்த 3 பேர் தான் இவங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியுடைய கீழே தான் மாவட்ட உரிமை நீதிமன்றம் உருவாக்குறாங்க. நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஒழுங்குமுறை சட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஷார்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பிட் இந்திய சட்டம் 1784 பற்றி ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ.